சபையாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாருங்க. சபையானவர் நீர் எங்களோடு பேசுகிற கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரே ஒரு விசியாய் ஆண்டவரே கீழ்ப்படியத்தக்கவும் செவி சாய்க்கத்தக்கவும் ஆண்டவரை சீர் பொருந்தத்தக்கவும் ஆவியானவரே எங்கள் அனைவருக்கும் கிருபை பாராட்டு. தொடர்ந்து ஆவியானவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் அவர்கள் ஜெபத்தை குறித்து பேசினார்கள். ஜெபத்தில் அநேக படிகள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு படி சொன்னார். என்னதுங்க? பரிந்து பேசுகிற ஒரு படி இருக்குது. இன்னொன்னு ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற ஒரு ஜெபம் இருக்குது. பிறகு பிரியமானவர்களே, ஆண்டவரோடு என்னதுங்க? ஜனங்களுக்காகவும், ஹல்லேலூயா, அதே போல தேசத்துக்காகவும் தேசத்தில் இருக்கிற பாவங்களுக்காகவும் நிக்கிற ஒரு ஜபங்கள் இருக்கிறது. அதனால நீங்க சுய கண்ணோட்டத்தோடு தான் சில பேரை ஜபிப்பீங்க. ஏதாவது ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம் பெற்றுக்கணும்னு சொல்லி, அது ஒரு பகுதி, அவ்வளவுதான். அதனால இந்த நாளில ஜபத்துல என்னதுங்க உறுதியா இருக்கணும். என்ன ஜபம் பண்ணாலும் பழைய சுபாவம் அப்படிதான் இருக்கு. ஏன்னாக்கா ஜபத்துல அநேக பொய் வேற சொல்றோம். அதனாலதான் ஆவியானவருக்கு என்ன ஆகல, கேட்க முடியல. கேட்கிற வசனத்தானா மனம் என்ன ஆகல, பற்றி கொள்ள முடியல. ஏன்னா உலகம் என்ன இருக்கு, கவர்ந்து இருக்குதுல்ல நம்மள. அதனாலதான் இன்னைக்கு 5 அடையாளங்களை நான் சொல்ல போறேன். ஹல்லேலூயா. ஜெபத்துல உறுதியா இருந்தீங்கன்னா இந்த 5 அடையாளத்தை நீங்க என்ன பண்ணலாம், டிஃபீட் பண்ணலாம், ஜெயிக்கலாம், போராடலாம், வெற்றி கொள்ளலாம்னு சபைக்கு ஆவியானவர் திருவளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 6:12 உலகத்துல ஒரு அடையாளம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும். பாருங்க, இந்த பிரபஞ்சத்துல துரைத்தனங்கள் இருக்கிறது, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அப்பா வந்துருச்சு பாருங்க, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இந்த அந்தகார லோகாதிபதி உங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு காத்துக்கணும். 2 கொரிந்தியர் 4:4 வாசித்து பாருங்க. அங்க ஒரு அபாயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளுக்கு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? தேவனுடைய சாயலாய் இருக்கிற, பாருங்க, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. பாருங்க, மகிமையான கிறிஸ்துவின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு, பாருங்க, அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு. பாருங்க, யாருக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு? அவிசுவாசிகளுக்கு. இன்னைக்கு சபைக்கு வெக்கத்தனமான சொல்லலாம், கண்கள் மூடப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அது அவிசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட வசனம் இன்னைக்கு சபைக்கே வந்துருச்சு. என்னது? ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு உலகத்தின் கண்கள் நன்றாக திறக்கப்பட்டிருக்கிறது, இல்லையா? அதனாலதான் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியணும். சுவிசேஷத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா உலகம் நம்மை பிடிக்காது. அந்தகார லோகாதிபதி நம்மளை என்ன பண்ண முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. போராட்டம் இருக்கிறது. ஒன்னு அடையாளம் நம்ம பார்த்தா என்னது, போராட்டம். 2வது என்னதுங்க, உலகத்துக்கு நீங்க போனீங்கன்னாக்கா உங்க ஆவிக்குரிய கண்கள் இனாக்கப்படும், மூடப்படும், குருடாக்கப்படும். ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு உலகத்தின் கண்கள், பிரபஞ்சத்தின் கண்கள் உங்களை என்ன பண்ணும், பிடிக்கும். அவனை உருவாக்கி நிறுத்துவதற்கு தான் சபை. கை தட்டுங்க ஆண்டவருக்கு. சபை கெட்டு போவதுக்கு அல்ல, உருப்படுவதற்கு தான் சபை. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு என்னதுங்க, உலக ஞானமா வேணும்ன்றான், ஆனா ஆவிக்குரிய ஞானம் யாரும் சொல்லிக் கொடுக்கலையே. அதனாலதான் பிள்ளைகள் திசை கெட்டு போகுது. கரெக்டா பெற்றோர்களே? ஏன் பிள்ளைகள் திசை கெட்டு போறாங்க? படிப்படி. ஆனா ஆவிக்குரிய ஞானம் யார் கொடுப்பாங்க? பிரசங்கி 7:8 வாசிங்க. பிரசங்கி 7:8 கொஞ்சம் கன்னடத்திலே வாசிங்க, கொஞ்சம் இங்கிலீஷ்ல கூட வாசிங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, அதன் முடிவு நல்லதுதான். பெருமை உள்ளவனை பார்க்கிலும், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன், பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரியமான தேவ ஜனங்களே, உங்களுக்கு ஒரு துவக்கம் ஆண்டவர் கொடுத்திருக்க, ஒரு நல்ல பிகினிங். we have good beginning. ஆமென் சொல்லுங்க. நமக்கெல்லாம் ஒரு நல்ல தொடக்கம் இருக்குது இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் தொடக்கத்தை பார்க்க மாட்டாரு. ஹல்லேலூயா. முடிவை தான் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆவியானவர் 2 சுத்தி கட்டுறாருங்க. ஒன்னு என்னதுங்க, நல்ல துவக்கம். இன்னொன்னு என்னதுங்க, நல்ல முடிவு. இன்னைக்கு நல்லா தொடங்கிட்ட ஒரு நல்ல சபை இருக்கிறது, ஒரு நல்ல போதகர் இருக்கிறார், நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கிறார். ஆனா கடைசி வரைக்கும் சரியா ஓடுறியா பார்த்துக்கப்பா. உன்னை உலக கவர்ச்சி உன்னை இழுத்து விடாதபடிக்கு பார்த்துக்கப்பா. நல்ல பவுல் கூட ஓடிட்டு இருந்தவர் தான் ஒரு தேவ மனுஷன்.
தேமா என்ற ஒரு தேவ மனுஷன் பாருங்க, நல்லா தான் ஓடிட்டு இருந்தாரு. மார்க்கு கூட ஓடிட்டு இருந்தாரு, லூக்கா கூட ஓடிட்டு இருந்தாரு, சிறையில வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாராம். 2 தீமோத்தேயு 4:10 பாருங்க. அந்த மனுஷனை குறித்து வேதத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்க. அவனை கூட விட்டு வைக்கல, அவன் கூட ஊழியக்காரன் தானே, அந்த தேவ மனுஷன் தானே, உலகம் விட்டு வைக்கல. என்ன பண்ணுச்சுங்க? ஏனென்றால் தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. எது மேல ஆசை வைத்தான்னு சொல்லுங்க? பிரபஞ்சம். கன்னடத்துல இஹலோகான்னு இருக்கும், இங்கிலீஷ்ல வேர்ல்ட், லவ் ஆஃப் த வேர்ல்ட். இங்க பாருங்க, தேமா என்ன ஆயிட்டான்? உலகத்தின் மேல் ஆசை இழுத்து கொண்டது. இன்னைக்கு கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது? ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு உலகத்தின் கண்கள் திறந்து விட்டுருவான் பிசாசு. ஜாக்கிரதையா இருங்க. ஏனென்று சொன்னால் பிரியமானவர்களே, அழிந்து போவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஃபர்ஸ்ட் ஒரு அடையாளத்தை காட்டின இல்ல, போராட்டம். அந்தகார லோகாதிபதிகளோடு என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது. இரண்டாவது ஒன்னு காட்டின இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 4:4 என்ன இருக்குது? அபாயம் இருக்குது. ஆவிக்குரிய கண்கள் மூட வாய்ப்பு இருக்கிறது. நீங்க உலகத்து மேல கண் வச்சீங்கன்னாக்கா என்ன பண்ணும்? ஆவிக்குரிய கண்கள் மூடப்படும். நீங்க எல்லாம் எதுக்காக ரட்சிக்கப்பட்டீங்க? நித்தியத்துவத்துக்கு போகணும். அல்லேலூயா. எங்க போனோம்? பரலோகம் சொல்வதை காட்டிலும் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, இட்டர்னல் லைஃப்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்னதுங்க? இட்டர்னல் லைஃப். அங்க போனோம்னாக்கா இங்க இருக்கிற பார்வை எல்லாம் குறைக்கணும். எபிரேயர் 12:1 வாசிங்க. எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கு. யாரை பார்த்து உங்கள் விசுவாச ஓட்டத்தை ஓடுகிறீர்கள்? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும். பாருங்க, இன்னைக்கு உலகத்தின் பாரம், உலகத்தின் கவலை சில பேரை பிடித்து கொண்டு இனாக முடியலங்க, ஓட முடியல. வாசிங்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இன்னைக்கு நமக்கு என்ன வேணுங்க? பொறுமை வேணும். யாரை பார்த்து ஓடணும்? எல்லாரும் சொல்லுங்க, யாரை பார்த்து ஓடணும்? யாரை பார்க்கணும்? இயேசுவை மட்டும் தான் பார்க்கணும். அதனாலதான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் பூரணப்படுத்துகிறவர். அதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். முடிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. பாருங்க, நீங்கள் பலன் அடைகிறீர்கள். சபைக்குள்ள வரும்போது என்னதுங்க இருக்கு? இங்க ஆவியில நுழையும்போது என்ன இருக்கு? பலன் இருக்கிறது. வாசிங்க. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். பாருங்க, கடைசி வரைக்கும் சபை ஆவியானவர் உங்களை எதிர்பார்க்கிறார். என்னதுங்க? சாட்சி. 1 தீமோத்தேயு 2:19-20 பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்ட தவறு செய்கிறவர்களுக்கு பவுல் கொடுக்கிற ஒரு பனிஷ்மெண்ட் பாருங்க. இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு. பாருங்க, இன்னைக்கு சபைக்கு என்ன வேணுங்க? நல் மனசாட்சி. நல்ல மனசாட்சியோட ஏற்றுக்கிறீங்கனாக்கா நல்லா என்ன ஆகும்? அந்த வசனம் உங்களுக்குள்ள ஒத்து போகும், கீழ்ப்படிய செய்வீங்க, ஆவியானவருக்கு ஒத்து கொடுப்பீங்க. நல்ல மனசாட்சி சில பேர் தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். என்ன கப்பலை சேதப்படுத்தினார்களா? நமக்கெல்லாம் ஒரு கப்பல் இருக்குதுங்க. கப்பலை சேதப்படுத்தினார்கள். அவர்கள் பேர் கூட சொல்லிடுங்க, சேதப்படுத்தினார்கள். இமெனேயும், அவன் பேர் என்னதுங்க? இமெனேயும் அலெக்சாந்தரும். அப்படிப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? இன்னைக்கு விசுவாச கப்பலை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? சபை என்று சொன்னால் கரை தரை அற்றவர்களா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க.